ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். லேர்ன் வித் மீ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் நந்தினி, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் சாப்டர் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவோட கடைசியில் இந்த சாப்டர் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடான புக் பேக் கொஷின்ஸ், அதோட ஆன்சர்ஸ், அதாவது புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஷின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கம்ப்யூட்டர்னா என்ன, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாரு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷன்ஸ் என்னென்ன, இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 1.1 இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ கம்ப்யூட்டர்ஸ் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம் இல்லையா? இப்போ எல்லா துறைகளிலையுமே நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன துறைகள்? எஜுகேஷன் என்ன? கல்வித்துறை. படிக்கணும், ஆன்லைன் கிளாஸ், இது எல்லாமே இப்போ நம்ம என்ன செய்ய முடியுது? கம்ப்யூட்டர் மூலமா செய்ய முடியுது. அதுக்கப்புறம் ரீசர்ச்னா ஏதாவது ஆராய்ச்சிகள் பண்றதுக்கும் நமக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப உபயோகமா இருக்கு. அதுக்கப்புறம் டிராவல் அண்ட் டூரிசம்னா ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணணும், இல்ல நம்ம டூரிஸ்டா ஒரு இடத்த நம்ம போய் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப அந்த இடத்த பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. என்னென்ன மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்கு, எங்க போய் தங்கணும். இப்போ ஒரு கொடைக்கானலே போறோம்னு வச்சுக்கிறோமே, அங்க போய் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன, அங்க எந்த ஹோட்டல் மலிவா இருக்கும், நம்ம எப்படி ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி பார்க்கறது, கார்ல போலாமா இல்ல நமக்கு பைக் ஏதாவது அவைலபிளா இருக்குமா? ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு இப்போ எப்படி நமக்கு ஆன்லைன்லயே கிடைக்குது. முன்ன அது மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகணும்னா அது எப்படின்னே தெரியாது, அங்க போய் தான் அந்த இடம் எப்படிங்கிறதையே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி இல்லை. ஈவன் இப்ப நம்ம டெய்லி ஆஃபீஸ் போறோம், ஓகே, இந்த வே ரொம்ப இன்னைக்கு டிராஃபிக்கா இருக்கு போல இருக்கு, அப்ப நம்ம வேற வழி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம டெய்லி போற ரூட்டை விட்டுட்டு வேற ரூட்ல நம்ம ஆஃபீஸ் போய்க்கலாம் அப்படின்னு நம்ம டெய்லியும் யூஸ் பண்ற அளவுக்கு இப்ப இந்த கம்ப்யூட்டர், இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கு. அடுத்தது வெதர் ஃபோர்காஸ்டிங்னா என்ன? வானிலை அறிக்கை. ஸோ இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் எவ்வளோ, மழையா வெயிலா புயலா, எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது சோஷியல் நெட்வொர்க்கிங்னா என்னது? நமக்கு ரொம்ப தெரிஞ்சதுதான், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ என்னை பத்தின டேட்டாவை, என்னை பத்தின போட்டோஸ், நான் என்ன பண்றேன் எல்லாத்தையுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னால ஒவ்வொருத்தருக்கா நான் அனுப்ப தேவையில்லை. ஒரு இடத்துல நான் போட்டுட்டேன்னா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் என்ன பண்றேங்கிறது தெரியுது. அப்ப என்னது? என்னோட சோஷியல் பாண்டிங், எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு தொடருது. ஸோ அதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுது, சோஷியல் நெட்வொர்க்கிங். அடுத்து இ-காமர்ஸ். இப்ப நம்ம பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னா முன்ன கடைக்கு தான் போயிட்டு இருப்போம். இப்போ நமக்கு ஆன்லைன்லயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அமேசான், ஈபே, பிளிப்கார்ட், இது மாதிரியான வெப்சைட்ஸ்ல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கலாம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு எந்த கடையில கம்மியா இருக்கு அப்படின்னு கூட நமக்கு வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்ப கம்ப்யூட்டர் நமக்கு எப்படி இருக்கு, வாழ்க்கையில ஒரு indispensable part of our life. indispensableனா என்னது? absolutely necessary. ஸோ நம்ம வாழ்க்கையில இப்போ கம்ப்யூட்டர் ஒரு absolutely necessary, தவிர்க்கவே முடியாத ஒரு பொருளா மாறிடுச்சு. இப்போ கம்ப்யூட்டர் பயன்படுத்தினால என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ்? நம்ம வேலைகளை ரொம்ப ஸ்பீடா செய்ய முடியும். நம்ம என்ன ஜாப் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஸ்பீடா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அக்யூரசி இருக்கு, செய்யற வேலை கரெக்டா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கு. சரியா? இப்ப இருக்கிற இதுல ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது கம்பெனிஸ் கம்ப்யூட்டர் இல்லாம அவங்களால அவங்க வேலையே செய்ய முடியாது. அந்த அளவு கம்ப்யூட்டர் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்காங்க, பேப்பர்லெஸ் ஆயிருக்காங்க. அப்பனா பேப்பரே தேவையில்லை. முன்னெல்லாம் என்ன செய்வோம், எல்லாத்தையும் எழுதி ஒரு ஃபைல் பண்ணி ஃபைல்ல போட்டு வைப்போம் இல்லையா? நிறைய பேப்பர் தேவைப்படும். இப்போ பேப்பரே வேணும். என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்தே பயன்படுத்திக்க முடியும். ஸோ இப்ப கம்ப்யூட்டர் முன்ன எப்படி இருந்தது, ஒரு சிம்பிள் கால்குலேட்டிங் டிவைஸ்,
அதாவது ஒரு சாதாரண கால்குலேட்டிங் டிவைஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ற ஒரு சாதாரண மெஷினா இருந்து இன்னைக்கு ஒரு ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டரா இருக்கு. போர்ட்டபிள்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அளவு சின்னதா, காம்பேக்டா மாறி இருக்கு. ஓகே, இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்ப முன்ன வந்து மேக்ஸ் கால்குலேஷன் பண்றதுக்காக ஒரு மெஷின் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே, அதை வந்து ஒரு ஹியூமன் செய்யும் போது ரொம்ப ஸ்லோவா இருந்தது, ப்ரோன் டு எரர்ஸ். எரர்ஸ்னா என்ன? தவறுகள், மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய இருந்தது. அது ஒரு ஹியூமன்ஸ் அந்த கால்குலேஷன் செய்யும்போது அதுல மிஸ்டேக்ஸ் ரொம்ப நிறைய இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்லோவாகவும் இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, சரி நம்ம வந்து ஒரு மெஷின் கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு. ஸோ அது வந்து என்ன இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு மெஷினை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு கால்குலேட்டிங் டிவைஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த கால்குலேட்டிங் டிவைஸ் பேரு அபாக்கஸ். ஓகே, ஸோ அந்த கால்குலேட்டிங் டிவைஸ்ல இருந்து தான் இப்போ நம்ம ஒரு ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர்ல வந்து நிக்கிறோம். சரியா? ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாரு? சார்லஸ் பேபேஜ். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இவர் வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் கண்டுபிடிக்கல, ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு அனலிட்டிக்கல் என்ஜினை கண்டுபிடிக்கிறார். எந்த இயர்? 1837ல இவர் வந்து ஒரு அனலிட்டிக்கல் என்ஜினை கண்டுபிடிக்கிறார். அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னா அதை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம முன்னமே பார்த்தோம்ல, ஸோ கம்ப்யூட்டர் எதுல இருந்து வந்தது, ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு மெஷின் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அனலிட்டிக்கல் என்ஜின். அது என்ன பண்ணுது, பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ற அந்த என்ஜின்ல 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இது என்னன்னு சொல்லுவாங்க, ALUன்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஆப்ரேஷன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் எதுவா இருந்தாலும் இது பெர்ஃபார்ம் பண்ணும். அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணும். வேற என்ன பெர்ஃபார்ம் பண்ணும்? லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன, எந்த நம்பர் கிரேட்டர், எது ஸ்மாலர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அடுத்து பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல். பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் எக்ஸிக்யூட் ஆகணும். இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, காலையில நம்ம எந்திரிக்கிறோம், அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸ்டெப் 2 ப்ரஷ் பண்றோம், ஸ்டெப் 3 தண்ணியோ டீயோ காஃபியோ ஏதாவது குடிக்கிறோம், ஸ்டெப் 4 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல ஒரு பேசிக் ஃப்ளோ, அதாவது கம்ப்யூட்டரோட ஃப்ளோ இப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் இது பண்ணு, செகண்ட் ஆப்ரேஷன் இது பண்ணு அப்படின்னு. இப்ப 3 நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம் கம்ப்யூட்டர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் A + B ஆட் பண்ணு, வர வேல்யூவை ஒரு இதுல ஸ்டோர் பண்ணு, அதுக்கப்புறம் அதோட Cங்கிற வேல்யூவை ஆட் பண்ணு. இப்ப 2 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும், அது எந்த ஆர்டர்ல போகணும் அப்படின்னு சொல்றதுதான் பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல். அதுக்கு அடுத்தது இன்டகிரேட்டட் மெமரி. மெமரி, இப்போ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட மெமரியில, அதாவது நம்மளோட மூளையில நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை சேவ், அதாவது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, அப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அது நம்ம தர டேட்டாவை, அது பெர்ஃபார்ம் பண்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அது சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு மெமரி வேணும்ல, நமக்கு மூளை இருக்கு சேவ் பண்ணிக்கிறதுக்கு. அப்ப கம்ப்யூட்டருக்கு அதோட பேர் என்ன, மெமரி. இன்டகிரேட்டட் மெமரினா அதுக்குள்ளேயே இருக்கு, தனியா இல்ல, செப்பரேட்டடா இல்ல. இன்டகிரேட்டட்னா அந்த அனலிட்டிக்கல் என்ஜின்குள்ளேயே அந்த மெமரி இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாரு, இந்த சார்லஸ் பாபேஜ், சரி நம்ம இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு அனலிட்டிக்கல் என்ஜினை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி 1837ல கண்டுபிடிக்கிறார். ஸோ இதுல இருந்து தான் கம்ப்யூட்டர் வந்திருக்கு. அதனால அவரை நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம்.
இப்போ நம்ம பார்க்க போறது ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நமக்கு ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, நம்ம அப்பாவோட ஜெனரேஷன், தாத்தாவோட ஜெனரேஷன், அதெல்லாம் என்ன, ஒவ்வொரு பீரியட்ல நம்ம இருக்கிறத வந்து ஜெனரேஷன் சொல்றோம். ஸோ கம்ப்யூட்டரும் அப்படிதான். கம்ப்யூட்டருக்கே நிறைய ஜெனரேஷன் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் அதுல ஒவ்வொரு சேஞ்ச் நடந்திருக்கு. சரியா? இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஒரு சில இயர்ஸ்ல வந்துட்டு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்குங்கிறத வச்சு சில வருஷ கணக்குல பிரிக்கிறாங்க எவ்வளவு ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு. ஸோ மொத்தம் 6 ஜெனரேஷன் இருக்கு. சரியா? இந்த இயர் எல்லாம் முடிஞ்ச வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி ஒட்டி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குது பாக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்னது, 1940ல இருந்து 1956 தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன் 1956ல இருந்து 1964 வந்து செகண்ட் ஜெனரேஷன். தேர்ட் ஜெனரேஷன் 64ல இருந்து 71 வரைக்கும். ஃபோர்த் ஜெனரேஷன் 71ல இருந்து 1980 வரைக்கும். ஃபிஃப்த் ஜெனரேஷன் 1980ல இருந்து இப்ப வரையும் ஃபிஃப்த் ஜெனரேஷன். ஸோ சிக்ஸ்த் ஜெனரேஷன் வந்து இனி ஃபியூச்சர்ல வரப்போற கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து சிக்ஸ்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோம், 1940ல இருந்து 1956 வரையும் இருந்தது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு பார்த்தோம். மெயின் காம்பனன்ட் யூஸ்ட் அப்படின்னா அதுல மெயினா யூஸ் பண்ணப்பட்ட பொருள் என்ன? சரியா? அது வந்து வேக்யூம் டியூப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து மெயினா என்ன யூஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டரை வடிவமைச்சிருக்காங்க, வேக்யூம் டியூப்ஸை யூஸ் பண்ணி. சரியா? மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்னா என்ன, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பிக் இன் சைஸ், ரொம்ப பெருசா இருந்தது. கன்சியூம்ட் மோர் பவர். பவர், கம்ப்யூட்டருக்கு எது பவர்? கரண்ட் தான் கம்ப்யூட்டரோட பவர். அப்போ அது ரொம்ப நிறைய கரண்ட்டை கன்சியூம் பண்ணுச்சு. மேல் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். ஓவர் ஹீட்னா ரொம்ப சூடானனால அது வந்து சரி, மேல் ஃபங்க்ஷன்னா சரியா ஃபங்க்ஷன் ஆகலை. நம்ம எதுக்காக அதை செஞ்சோமோ இதுதான் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை தவிர அது வேற எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாலும் அது மேல் ஃபங்க்ஷன் தான். ஸோ மேல் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட், ரொம்ப சூடானனால அதனால எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டியை தர முடியல. மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ல நம்ம மெஷின் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மெஷின் லாங்குவேஜ்னா என்னன்னு நான் அடுத்து வரப்போற ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இதுதான் வேக்யூம் டியூப்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல எதை யூஸ் பண்ணியிருக்காங்க, வேக்யூம் டியூப்ஸ். இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, நம்ம யூஸ் பண்ற இந்த குண்டு பல்ப் மாதிரி. ஸோ இதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூம் அளவு பெருசா இருக்கும். இதையெல்லாம் வச்சு செஞ்சனா ஒரு பெரிய மெஷின். ஓகே, நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, அதுல ஒரு ரூம் அளவு பெருசு. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட கம்ப்யூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அப்புறம் என்னது, செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ இதோட இயர் என்ன, 1956ல இருந்து 1964. இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல என்ன பண்ணாங்க, இந்த வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதனால நிறைய பிரச்சனை வந்துச்சு இல்லையா. இப்போ அதனால என்ன பண்றாங்க, இந்த ஜென்ரேஷன்ல டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட சின்னதா இருக்க ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இதனால செகண்ட் ஜென்ரேஷன்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்துச்சு, ஸ்மாலர் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ மெஷின் வந்து மொதல் ஜென்ரேஷன் மெஷினோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஜென்ரேஷன் மெஷின் வந்து சின்னதாக்க முடிஞ்சுது. ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட், அதோட ஹீட் வந்து கம்மியா ஜென்ரேட் ஆச்சு. கன்சியூம்ட் லெஸ் பவர் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ மொதல் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கம்மியான கரண்ட்டை கன்சியூம் பண்ணுச்சு. அடுத்து பஞ்ச்ட் கார்ட்ஸ். பஞ்ச்ட் கார்ட்ஸ்னா என்னன்னு நான் காட்டுறேன். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்ட், பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங். இப்போ நம்ம வந்துட்டு மல்டி ப்ரோக்ராமிங்னா என்ன, இப்போ நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே மல்டி ப்ரோக்ராமிங் தான். மல்டி ப்ரோக்ராமிங்னா ஒரே டைம்ல அதனால பல வேலையை செய்ய முடியும். எப்படி சொல்றது, இப்போ வந்துட்டு நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம்,
அதுக்கப்புறம் சைட்ல இன்னொரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணியும் என்னால வேலை பார்க்க முடியும். இங்க வீடியோவும் ஓடும், பக்கத்துலயே நான் இன்னொரு அப்ளிகேஷன்லயும் வேலை பார்க்க முடியும். ஸோ ஒரே டைம்ல அந்த கம்ப்யூட்டர்னால நான் பல வேலைகள் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது இல்ல, அதுதான் மல்டி ப்ரோக்ராமிங். ஸோ மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸை ஒரே டைம்ல நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அதுதான் வந்து மெயின் தலைவர் மாதிரி, அதுதான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ மொத ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தது வந்து செகண்ட் ஜென்ரேஷன்ல தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம், மெஷின் லாங்குவேஜ். இங்க மெஷின் லாங்குவேஜும் யூஸ் பண்ணிருக்காங்க, அசம்பிளி லாங்குவேஜும் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன? இப்ப பார்த்துட்டோம்னா நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுறோம்? தமிழ், இங்கிலீஷ், விதவிதமான லாங்குவேஜஸ் பேசுறோம். ஓகே, நமக்கு சில லாங்குவேஜஸ் தெரியும். அப்போ கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா? கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் புரியும்? கம்ப்யூட்டருக்கு புரியுற ஒரே லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான். மெஷின் லாங்குவேஜ்னா என்ன? ஒன்றும் கிடையாது, அதுல வெறும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டருக்கு புரிகிற ஒரே ஒரு பாஷை என்னது? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான், வேற எதுவுமே அதுக்கு புரியாது. அப்ப அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்? மெஷின் லாங்குவேஜ்னு சொல்றோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம வந்து அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் நம்ம மெஷின் லாங்குவேஜ்ல இருந்து இப்ப செகண்ட் ஜென்ரேஷன்ல அசம்பிளி லாங்குவேஜ் போறோம் அப்படின்னா, இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷன் வச்சு இது என்ன சொல்ல வருதுன்னு மெஷினுக்கு புரியும், ஆனா நமக்கு புரியுமா? இதை பார்க்கவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல, இது என்ன ஆப்ரேஷன்னே புரியல. அதனால அசம்பிளி லாங்குவேஜ்னு கொண்டு வந்தாங்க. இப்ப இது என்ன பண்ணுது? மூவ், இந்த வேரியபிளை மூவ் பண்ணு. ஓகே, இதுல இருந்து இதுக்கு வேல்யூவை மூவ் பண்ணு, அந்த மாதிரி செட் ஆஃப் வேல்யூஸை மூவ் பண்றதுக்கான கமாண்ட் இது. இப்போ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, இது நம்ம என்ன சொல்ல வரோம், கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னு நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக வந்த லாங்குவேஜஸ் எல்லாம் தான் இந்த அசம்பிளி லாங்குவேஜ். அப்போ இப்ப எழுதியிருக்கிற நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா இந்த அசம்பிளி லாங்குவேஜ், இது கம்ப்யூட்டருக்கு புரியுமா? கண்டிப்பா புரியாது. அப்ப இந்த அசம்பிளி லாங்குவேஜ் என்ன பண்ணணும்? மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அசம்பிளி லாங்குவேஜுக்காக வந்து மெஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் ஆகும். அதுக்கு உள்ள நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பேசிக்கா பார்த்துட்டீங்கன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் நமக்கு புரியணுங்கிறதுக்காக, அப்ப கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி என்ன செய்யணும்? அசம்பிளி லாங்குவேஜை மறுபடியும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த மெஷினால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கும், நடுவில் இங்கே ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கும், சரியா? அது என்ன பண்ணிடும்? நம்ம அசம்பிளி லாங்குவேஜ்ல டைப் பண்றத எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது வந்து மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி மெஷினுக்கு கொடுத்துரும். கிளியர்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணுங்க. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ல பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்ல, அது இப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு கார்ட்ல இந்த மாதிரி லெட்டர்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் பஞ்ச் பண்ணிருப்பாங்க, கை வச்சோ இல்ல ஒரு மெஷின் வச்சோ இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிருப்பாங்க. இது என்னன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், நான் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன், அதாவது இப்ப 2 நம்பரை ஆட் பண்ண அப்படின்னா அதுக்கு இந்த கார்ட்ல பஞ்ச் பண்றது, இந்த 0 1s எல்லாம் வந்துட்டு அது கன்வெர்ட் பண்ணி அது என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஸோ பஞ்ச் கார்ட்ஸ் இப்படிதான் இருக்கும். அது எவ்வளவு கஷ்டமான ஆப்ரேஷன்ல உங்களுக்கே புரியும். இப்படி ஒரு கார்டு எடுத்து கையிலயோ மெஷின்லயோ பஞ்ச் பண்ணி இந்த கம்ப்யூட்டருக்கு அதை புரியுற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் இதுல பஞ்ச் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ அது வந்து இப்ப இருக்கிறது கூட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேலை தான். செகண்ட் ஜென்ரேஷன்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? பஞ்ச் கார்டு யூஸ் பண்ணோம். அது நம்மளே பார்த்தோம், அந்த கார்டு எப்படி இருக்கு, அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட்னு பார்த்தோம். அப்போ செட்டில் ஆக முடியல அவங்கனால, இன்னும் டிஃபிகல்டிஸ் இருக்கு, இன்னும் இந்த மெஷினை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால என்ன பண்றாங்க? மறுபடியும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வராங்க. அதுதான் வந்து தேர்ட் ஜென்ரேஷன். அதோட இயர் 1964 இருந்து 1971. ஸோ என்ன பண்றாங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்,
தனித்தனியா இருந்ததெல்லாம் இப்ப இன்டகிரேட்டட்னா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததுன்னு அர்த்தம். சரியா? இன்டகிரேட்டட் சர்க்கியூட், தனித்தனியா இருக்கிற சர்க்கியூட் எல்லாம் மொத்தமா போட்டு இன்டகிரேட் பண்ணிக்கிறாங்க, அதாவது சேர்த்திடுறாங்க. சரியா? இப்போ இப்படி பண்றதுனால, அதாவது குட்டி குட்டி சிப்ஸ், சிபியு அந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும்போது கம்ப்யூட்டரோட சைஸும் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர், சின்னதாச்சு. சின்னது மட்டும் ஆகல, ரொம்ப ஃபாஸ்டா ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுது. மோர் ரிலையபிள்னா என்ன, அது தர ரிசல்ட் நம்பக்கூடியதா, எப்படி சொல்றது, ரிலையபிள்னா கரெக்டா இருந்துச்சு. ஓகே, ட்ரஸ்ட் பண்ணலாம், அந்த அவுட்புட்டை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியும். கன்சியூம்ட் லெஸ் பவர். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் விடவும் இது கம்மியான கரண்ட்டை கன்சியூம் பண்ணுது. ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, மெஷின் லாங்குவேஜ், ஸோ ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். செகண்ட் ஜென்ரேஷன்ல என்ன பார்த்தோம், அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. சின்ன சின்ன கமெண்ட்ஸ், மூவ், காப்பி, அந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் என்னது, செகண்ட் ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ண அந்த அசம்பிளி லாங்குவேஜ். இப்போ என்ன பண்றாங்க, ஹை லெவல் லாங்குவேஜ்னு என்ன சொல்லலாம், C++, இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க தேர்ட் ஜென்ரேஷன்ல. மறுபடியும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றாங்க தேர்ட் ஜென்ரேஷன் மேல. அப்போ உருவாகிறது என்னது, ஃபோர்த் ஜென்ரேஷன். ஸோ இதோட இயர் 1971 இருந்து 1980. இப்ப என்ன பண்றாங்க, அந்த ப்ராசஸர் இருக்கும். சரியா? ப்ராசஸர்னா என்னது, நம்ம தரதெல்லாம் அதான் ப்ராசஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டருக்கு அது ஒரு ஹார்ட் மாதிரி, ரொம்ப பேசிக்கான காம்பனன்ட். அத மைக்ரோ மைக்ரோன்னு குட்டி ப்ராசஸரை ரொம்ப சின்னதாக்கிடுறாங்க. பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு இந்த ப்ராசஸர். அப்போ இன்டகிரேட்டட் சர்க்கியூட் என்ன பண்ணிடுறாங்க, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ அதை இன்னும் சின்னதாக்கிடுறாங்க. அப்போ ஏற்கனவே இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் மேல புது இதெல்லாம் அப்ளை பண்ணி அதை இன்னும் சின்னதா, இன்னும் ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி மாத்திருக்காங்க. அப்ப என்னாச்சு, இன்னும் சின்னதாச்சு, இன்னும் ஃபாஸ்டாச்சு. ஓகே, அப்ப மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ் வர ஆரம்பிச்சுது. IBM, ஆப்பிள் இதெல்லாம் அப்பதான் டெவலப் ஆச்சு. இந்த டைம்ல தான் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. போர்ட்டபிள்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அளவான கம்ப்யூட்டர்ஸ் ஃபோர்த் ஜென்ரேஷன்ல தான் வர ஆரம்பிச்சுது. அடுத்தது ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஸோ 1980 இருந்து இப்ப வரையும் இருக்கிறது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். ஸோ அதை விட பெருசா, லார்ஜ் ஸ்கேலை விட அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல், அதை விடவும் பெரிய நிறைய காம்பனன்ட்ஸை உள்ள போட்டு நிறைய ப்ராசஸர். ஸோ மல்டி ப்ராசஸர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஒரு ப்ராசஸர் இல்லாம நிறைய ப்ராசஸர்ஸ் எல்லாம் கூட ஒரு மெஷின்ல இருக்கு. இப்ப என்னென்ன வருது, பேரலல் ப்ராசஸிங். ஸோ ஒரே டைம்ல நிறைய வேலைகளை செய்யக்கூடியது. பேரலானா என்ன, ஒரு டைம் பல வேலைகளை செய்யக்கூடியதுதான் பேரலல் ப்ராசஸிங். சூப்பர் கண்டக்டர்ஸ் எல்லாம் இதுல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சைஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சு. சரியா? கேன் ரெகக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஸ்கேன் பண்ணி ஒரு இமேஜை ஸ்கேன் பண்ணி அந்த கம்ப்யூட்டருக்கு நான் ஒரு இன்புட்டா கொடுக்குறேன் அப்படின்னா அதனால அந்த இமேஜை ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஏதாவது ஒரு கிராஃபிக்கல் இமேஜ் கொடுத்தாலும் அதை கூட அதனால ரெகக்னைஸ் பண்ண முடியற அளவு இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ரொம்ப எஃபிஷியன்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த பீரியட்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, சரியா? அந்த குழந்தை அம்மா அப்பா அதுக்கு என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. சரிதானே? பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த குழந்தையே புது புது வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிடும். நம்ம பேசுறத கேட்டு நம்ம அம்மா அப்பா அது சொல்லி இது சொல்லுன்னு கொஞ்ச நாள் சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த குழந்தையே நம்ம பேசுறத கேட்டு புரிஞ்சு அதுவாவே பேச ஆரம்பிச்சிடும். சரியா? இப்ப நமக்கு இருக்கிற இந்த குவாலிட்டிக்கு பேர் என்ன, நமக்கு இருக்கிறதுக்கு பேர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். நம்ம நேச்சுரலாவே ஒரு குழந்தைய நம்ம நேச்சுரலாவே அதுக்கு சொல்லி கொடுக்குறோம், அதுவாவே தானாவே இது பண்ணிடுது. ஆனா
கம்ப்யூட்டருங்கிறது என்ன, ஒரு ஆர்டிஃபிஷியல் டிவைஸ், அதுக்கு உயிரெல்லாம் இல்லை, கரெக்டா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆன டிவைஸ்க்கு கூட நம்ம சொல்லி கொடுக்கறது, கொஞ்ச நாள் மட்டும் அந்த கம்ப்யூட்டரை ட்ரெயின் பண்றது, அதுக்கப்புறம் அதுவே அதோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மெயின் கான்செப்ட். இப்ப எப்படி சொல்றது, ஓகே, குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரிதான் கம்ப்யூட்டருக்கும் வந்து நான் பேசுறத நீ ரெகக்னைஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்குறோம். கொஞ்சம் சொல்லி கொடுக்கறது, அதாவது அந்த கம்ப்யூட்டருக்கு இன்புட் எல்லாம் கொடுத்து இது வந்தா இதுதான் அர்த்தம், நான் தூங்க போறேன் அப்படின்னு ஒரு இன்புட் நான் உனக்கு கொடுக்குறேன்னா அதாவது அவங்க வந்து தூங்க போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கிற அளவு அதுக்கு ட்ரெயின் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், மனுஷன் எப்படி பேசுறது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றோம், அடுத்தவங்க பேசுறத நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி ஓகே அவங்க இதான் சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டரும் தானாவே ப்ராசஸ் பண்ணி அவங்க இதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு கம்ப்யூட்டரை வந்து ட்ரெயின் பண்றதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியுது, இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங், லாஜிக்கல் ரீசனிங், அந்த மாதிரி. ஓகே, இப்ப எப்படி எடுத்துக்கலாம், ஒரு பிசினஸ்ல நான் வந்து முடிவு எடுக்கணும், இதுல இன்வெஸ்ட் பண்றதா வேண்டாமா, இதுல நான் போட்டா எனக்கு லாபம் வருமா வராதா அப்படின்னு நான் முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், சில டேட்டா எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். இப்ப நான் அனலைஸ் பண்றது பதிலா அந்த கம்ப்யூட்டரே அனலைஸ் பண்ணி, சரியா, ஒரு மனுஷன் எப்படி அனலைஸ் பண்ணி முடிவெடுப்பானோ அதுக்கு பதிலா ஒரு கம்ப்யூட்டரே அனலைஸ் பண்ணி ஓகே இதுல இன்வெஸ்ட் பண்ணா இத்தனை % லாபம் வரும், இத்தனை % நஷ்டமாக வாய்ப்பு இருக்கு, அதாவது 60% லாபம் வர வாய்ப்பு இருக்கு, 40% அது நஷ்டத்திலயும் முடியலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் வந்து மனுஷங்க கொடுக்கறது பதிலா சிஸ்டம்ஸே கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ ரொம்ப பெரிய சேஞ்ச் இல்லையா? அடுத்தது 6th ஜெனரேஷன், இதுதான் லாஸ்ட் ஜெனரேஷன். ஸோ இன் ஃபியூச்சர், இது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போகுது, சரியா? parallel and distributed computing. நம்ம parallelனா என்னன்னு பார்த்தோம், ஒரே டைம்ல அந்த ஒரே மெஷின் பல வேலைகளை செய்யறது வந்து parallel. distributedனா என்னன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு நெட்வொர்க்ல ஒரு 5-6 கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சிடலாம். நான் ஒரு கம்ப்யூட்டருக்கு வேலை கொடுக்குறேன், இந்த பெரிய நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், இந்த பெரிய நம்பர் 2ஐயும் எனக்கு ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுன்னு சொல்றேன். ஆனா அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, 2 நம்பர் இல்ல, ஒரு செட் ஆஃப் 10 நம்பர்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடு அப்படின்னு கொடுத்துரும். இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, ஓகே அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், மத்த 2-3 கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட போய், ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி 10 செட் ஆஃப் டேட்டா வந்திருக்கு, இதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணணும், ஸோ நான் ஆட் பண்றதுக்கு வந்து எனக்கு இவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும், அதனால நான் 2 ஆட் பண்றேன், நீங்கள 2 எனக்கு ஆட் பண்ணி கொடுங்க, கடைசியில நான் மொத்தமா ஆட் பண்ணி அவுட்புட்டா அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும், இருக்கிற வேலைய பகிர்ந்து, டிஸ்ட்ரிபியூட்னா என்ன சொல்றது, பகிர்ந்து இருக்கிற வேலையை அது பகிர்ந்து என்ன பண்ணுது, மற்ற சிஸ்டம்களுக்கும் கொடுக்குது. ஓகே நீங்களும் வேலை பண்ணி ரிசல்ட்டை கொடுங்க, எல்லாத்தையும் சரி. அப்ப எப்படி இருக்கும், ஒருத்தன் வேலை பார்க்கறக்கும் 5 பேர் ஒரே வேலையை செய்யறாங்க இல்லையா? ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் பிகன் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர். கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, சின்னதாகவும் ஆயிடுச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் ரொபோட்டிக்ஸ். ஸோ ரொபோட்டிக்ஸ் இது அடுத்த இது இல்லையா? ஸோ ரோபோட்ஸ் எல்லாம் நிறைய மேக் பண்றாங்க. நர்ஸ்க்கு பதிலாக ரோபோட்ஸ் இருக்கிறது, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ரோபோட்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மனுஷங்க செய்யற வேலைஸ் எல்லாம் செய்யற மாதிரி ரோபோட்ஸ் இது பண்றாங்க. அடுத்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இதை NLPன்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்னன்னா, இப்போ நம்ம நார்மலா பேசுறத இன்னொரு மனுஷன் புரிஞ்சுக்க முடியும், பட் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்குமா? புரிஞ்சுக்காதுல்ல இப்போதைக்கு இருக்கிறதுக்கு. ஆனா அப்படி புரிஞ்சுக்க வைக்கிறதா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலெக்சா, சிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம், ஹாய் சிரி பிளே சம் சாங்ஸ் இன் யூடியூப் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும், உடனே யூடியூப் ஓபன் பண்ணி அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு சாங்கை பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அலெக்சாவும் அப்படிதான், அலெக்சா பிளே திஸ் சாங் ஃபார் மீ, பிளே திஸ் வீடியோ ஃபார் மீனா, அப்ப நான் என்ன சொல்றேன், நான் அதை டைப்பும் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, நான் ஜஸ்ட் பேசுறேன், அந்த மெஷின்னால நான் என்ன பேசுறேனோ புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அப்ப எவ்வளவு தூரம் ஒரு அனலிட்டிக்கல் மெஷின்ல இருந்து நம்ம இப்ப எவ்வளவு தூரம் டெவலப் ஆகி வந்திருக்கோம். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர். அதேதான்
நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா நான் பேசுறத கரெக்டா புரிஞ்சுக்கிறது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர்னா இப்போ வந்து கிளம்சியான நாய்ஸ், ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட்ல இருந்து நான் பேசும்போது என் வாய்ஸை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே சம்வாட் இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ இதுதான் வந்து 6th ஜெனரேஷன். திஸ் இஸ் இன் ஃபியூச்சர். இப்போ கவர் பண்ண இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடான புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எதை யூஸ் பண்ணுச்சு? வேக்யூம் டியூப்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஸோ நமக்கு நல்லா தெரியும், அந்த குண்டு பல்ப் இமேஜ் பார்த்தோம் இல்லையா, அது எதுல இருந்தது? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ல இருந்தது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ்ட் என்ன? வேக்யூம் டியூப். ஸோ ஆன்சர் ஏ, வேக்யூம் டியூப்ஸ். வெரி ஷார்ட் ஆன்சர். ஓகே, இது கொஸ்டின் வந்து வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன? அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், சரியா? தட் ப்ராசஸ் இன்புட். அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது என்ன பண்ணும்? நம்ம தர இன்புட்டை ப்ராசஸ் பண்ணும், சரியா? எப்படி ப்ராசஸ் பண்ணும்? அக்கார்டிங் டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட். ஸோ நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு தரமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி அது வந்து தந்திருக்கிற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணும், சரியா? அண்ட் கிவ்ஸ் டிசையர்ட் அவுட்புட். நம்ம டிசையர்ட்னா என்ன? நான் எதிர்பார்க்கிற அவுட்புட். நான் எதிர்பார்க்கிற அவுட்புட்டை கொடுக்கும். அதுவும் எப்படி? அட் அ வெரி ஃபாஸ்ட் ரேட். ஸோ கம்ப்யூட்டர்னா இதுதான். கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், சரியா? அதுக்கு வந்து நான் என்ன தருவேன்? ஒரு இன்புட் கொடுப்பேன். அந்த இன்புட் அது என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடியே இந்த இன்புட்ல என்ன செய்யணும்னு நான் சொல்லிடுவேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து அந்த இன்புட் அதை என்ன பண்ணும்? ப்ராசஸ் பண்ணி எனக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். எப்படி? ரொம்ப ஃபாஸ்டா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், சரியா? இப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா ட்ரெயின் டிக்கெட்டுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுவாங்க, சரிதானே? இப்போ ட்ரெயின் டிக்கெட்டுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம்? யூசர் வந்து டேட் கொடுப்பாரு, எங்கிருந்து எங்கே போகணும்னு கொடுப்பாரு. இதெல்லாம் தான் இன்புட். ஸோ ட்ரெயின் ரிசர்வேஷன் சிஸ்டம்ல நான் தரப்போற டேட்டு, என்னோட பேரு, நான் எங்கிருந்து எங்கே போக விரும்புறேன் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் வந்து இன்புட்ஸ். இந்த இன்புட்டை நான் கொடுக்குறேன். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கும் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள? இந்த 4 டீட்டெயிலையும் நீ வாங்கி என்னென்ன ட்ரெயின் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அந்த யூசருக்கு நீ வந்து அவுட்புட் என்ன? ட்ரெயினோட டீட்டெயில்ஸ், லிஸ்ட் ஆஃப் ட்ரெயின். நீங்க டிராவல் பண்ற இந்த பர்டிகுலர் டேட்ல இந்த ட்ரெயின்ஸ் அவைலபிளா இருக்கு, அதுதான் அவுட்புட். அந்த லிஸ்ட் ஆஃப் ட்ரெயின்ஸ் என்னென்ன இருக்குன்னு தருது இல்லையா, அதுதான் அவுட்புட். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தர இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தர இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை ஃபாஸ்டா கொடுக்கறது தான் கம்ப்யூட்டர். அடுத்தது ஷார்ட் ஆன்சர்ஸ். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர்? ஸோ கம்ப்யூட்டரோட கேரக்டர்லாம் என்ன? இப்போ நம்மளோட கேரக்டர்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வந்து எனக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், நான் வந்து இந்த வேலையில இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலையில இருக்கேன், நான் வந்து இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு மனுஷனோட கேரக்டர். அப்போ கம்ப்யூட்டரோட கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன? த பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஹை ஸ்பீட், ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஸ்டோர்ஸ் ஹியூஜ் டேட்டா, நிறைய டேட்டாவை அதனால சேமிச்சு வைக்க முடியும். they do millions of different tasks, விதவிதமான வேலைகளை அதனால செய்ய முடியும். வெரி வெர்சடைல். வெர்சடைல்னா என்னன்னா மல்டி டாஸ்கிங், அதாவது அதனால விதவிதமான வேலைகளை செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலையை பழகிக்கிற அந்த ஸ்பீடும் வந்து கம்ப்யூட்டருக்கு ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் அக்யூரேட், அது தர ரிசல்ட் வந்து அக்யூரேட்டா இருக்கும். ரிலையபிலிட்டி, ரிலையபிலிட்டினா நம்ம அதை தாராளமா நம்பலாம், அதோட ரிசல்ட்டை நம்ம தாராளமா நம்பலாம். ஸோ இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம்ல, அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் எந்தெந்த ஃபீல்டில் கம்ப்யூட்டர் வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிறது தான்
அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருங்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது. சரியா? அப்போ கம்ப்யூட்டர் எந்தெந்த ஃபீல்ட் எல்லாம் அப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். பேங்கிங், இன்சூரன்ஸ், எஜுகேஷன், மார்க்கெட்டிங், ஹெல்த் கேர், கம்யூனிகேஷன், வெதர் ஃபோர்காஸ்டிங், இ-காமர்ஸ். ஸோ இங்கே நான் மிஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ ஒரு 6ல இருந்து 7 ஃபீல்டை வந்து நீங்கள் எழுதுங்க. இதே தான் எழுதணும்னு இல்லை. சரியா? உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ, இ-காமர்ஸ் நான் இங்கே விட்டுருக்கேன் இல்லையா? ஸோ எதெல்லாம் தெரியுதோ எழுதுங்க. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது எக்ஸ்பிளைன் இன் டீடைல். ஓகே, வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து பிக் கொஸ்டின். ஸோ வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னது? 1940லேருந்து 1956 வரையும். அதில் என்ன யூஸ் பண்ணாங்க? வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ரொம்ப பெருசாக இருந்தது, நிறைய கரண்ட் கன்சியூம் பண்ணுச்சு, ரொம்ப ஓவர் ஹீட் ஆனனால தப்பா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ மெஷின் லாங்குவேஜ்னா என்ன? ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். அடுத்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இது என்ன பண்ணணும்? 1956லேருந்து 1964ல யூஸ் பண்ணோம். ஸோ வேக்யூம் டியூப்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டிரான்சிஸ்டர்ஸ். இதனால என்னாச்சு? கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் விட சின்னதாச்சு, ஹீட் வந்து கம்மியாக ஜென்ரேட் பண்ணுச்சு, பவர் வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் விட கம்பேர் பண்ணும்போது. பஞ்ச்டு கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ பஞ்ச்டு கார்ட்ஸ்னா என்ன? ஒரு கார்டில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், என்ன இன்புட்டு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கார்டில் கையிலையோ மிஷினையோ வச்சு பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பஞ்ச் கார்ட்ஸ். அந்த பஞ்ச் கார்ட்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஹெட் மாதிரி என்ன பண்ணணும்னு. ஸோ மொதல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க. அதனால நமக்கு என்ன கிடைச்சது? பேட்ச் ப்ராசஸிங்கும் மல்டி ப்ரோக்ராமிங், அதாவது ஒரே டைம்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்புறம் இதுல என்ன பண்ணாங்க? மெஷின் லாங்குவேஜும் யூஸ் பண்ணோம், அசம்பிளி லாங்குவேஜும் யூஸ் பண்ணோம். ரெண்டும் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அடுத்தது செகண்ட் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தேர்ட் ஜென்ரேஷன் 1964லேருந்து 1971. ஸோ இது என்னது? இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இருக்கு. இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் கொண்டு வந்தனால என்னாச்சு? கம்ப்யூட்டர் இன்னும் ஸ்மால் ஆச்சு, இன்னும் ஃபாஸ்ட் ஆச்சு, மோர் ரிலையபிள். அது மேல நமக்கு இந்த நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாச்சு. இது வந்து ரொம்ப கம்மியான பவர் கன்சியூம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் முந்தின ஜென்ரேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? மெஷின் லாங்குவேஜும் அசம்பிளி லாங்குவேஜும் யூஸ் பண்ணோம். பட் தேர்ட் ஜென்ரேஷன் நம்ம என்ன பண்றோம்? ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். அடுத்து ஃபோர்த் ஜென்ரேஷன் 1971லேருந்து 1980. இதுல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருந்தது? அதை விட சின்னதா இருந்தது. தேர்ட் ஜென்ரேஷன் விட இன்னும் சின்னதா இருந்தது, இன்னும் ஃபாஸ்டா இருந்தது. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ் வந்துச்சு. IBM ஆப்பிளோட சீரீஸ் வந்துச்சு. இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த பீரியட்ல தான் நமக்கு என்ன? ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற அளவு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளால உருவாக்க முடிஞ்சது. அடுத்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 1980லேருந்து இப்போ வரை இருக்கிறது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொல்றாங்க. ஸோ இது என்ன பண்ணும்? பேரலல் ப்ராசஸிங், ஒரே டைம்ல நிறைய வேலைகளை செய்யும். இதுல சூப்பர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கம்ப்யூட்டர் சைஸ் ரொம்பவே சின்னதாயிடுச்சு. அதனால இமேஜும் கிராஃபிக்ஸையும் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு இமேஜ் எடுத்து நான் அதில் ஸ்கேன் பண்ணி கொடுத்தேன்னா அதனால இமேஜை ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு என்னோட ஃபோட்டோ எடுத்து அதில் நான் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன்னா அது கண்டுபிடிக்கும். ஓகே, இதில் இருக்கிறது நீங்க தான், இதில் இருக்கிறது உங்களோட அம்மா அப்பா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கும். இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ஒரு ஹியூமன் எப்படி இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்றாங்களோ அதே மாதிரி மெஷினுக்கும் நம்ம வந்து ஒரு அறிவை கிரியேட் பண்றது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மெஷின்ஸ்னால ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ், காம்ப்ளெக்ஸ்னா கஷ்டமான ப்ராப்ளம்ஸை கூட சால்வ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ ஒரு கம்பெனியில் வந்து டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான டேட்டா அவுட்புட் எல்லாமே அதனால கொடுக்க முடிஞ்சது. அடுத்தது சிக்ஸ்த் ஜென்ரேஷன், அது வந்து ஃபியூச்சர். இது என்னன்னு சொல்றோம்?
parallel and distributed computing. ஸோ parallel வேலை செய்யறது மட்டும் இல்லாம distributed பகிர்ந்து வேலையை தரக்கான அளவு இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்ங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர்ஸ் இன்னும் ஸ்மார்ட்டர், இன்னும் ஃபாஸ்ட், இன்னும் ஸ்மால் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். ஸோ ரோபோட்டிக்ஸ் வந்து இந்த டைம்ல தான் வருது. அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நம்ம பேசுறத நம்ம தினமும் எப்படி பேசுறோமோ அதை புரிஞ்சுக்கிற அளவு கம்ப்யூட்டருக்கு இப்போ கேப்பபிலிட்டி இருக்கு. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நம்மளோட வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு அதுங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு இப்போ 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு.